திருக்குறள் கடவுள் வாழ்த்து. குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். உரை விளக்கம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எல்லா உலகிற்கும் மேலாய வீட்டு உலகின்கண் அழிவின்றி வாழ்வார். பொருள். மலர்மிசை ஏகினான் மலரின் கண் சென்றவனது மானடி சேர்ந்தார் மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார். நிலமிசை. நிலம் என்பது நாம் வாழும் புவி மட்டுமல்ல, தேவர்கள் வாழும் விண்ணுலகம் முதல் பாதாள உலகம் வரை உள்ள உலகங்களும் அல்ல. நீடு வாழ்வார் அழிவின்றி வாழ்வார். அழிவின்றி வாழ்தலாவது இறைவன் திருவடியே என்றும் நிலையானது அழிவில்லாத வீட்டு உலகமாய் இருப்பது. அங்கு அழிவில்லாமல் வாழ்வர். உரையின் மூலம் பெறப்பட்ட பொருளின் சுருக்கம். மலரில் தேன் உள்ளதை வண்டுக்கு சொல்லத் தேவையில்லை. அதுபோல ஞான மலர்ச்சி பெற்ற நெஞ்சத்தில் தானாகவே நிறைபவன் இறைவன். அவன் திருவடியை விடாது வணங்குவோர் நிலவுலகில் நெடுங்காலம் வாழ்வார். உரையின் குறிப்பு விளக்கம். மலர் அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அன்பினால் மனம் முழுவதும் நிறைந்து காணப்படுபவரிடையே. ஏகினான் அவர் நிறைந்த வடிவோடு விரைந்து சேரலில் ஏகினான் என இறந்த காலத்தில் கூறினார். நாம் என்ன வடிவத்தில் இறைவனை நினைக்கிறோமோ அதே ரூபத்தில் இறைவன் ஆட்கொள்கிறார். இங்கு இறந்த காலத்தில் கூறினார் என்பது சீக்கிரம் வா என ஒருவரை அழைத்தால் இதோ வந்துவிட்டேன் என இறந்த காலத்தில் கூறுவது வழக்கம். ஆனால் வந்து கொண்டு இருப்பார், ஆனால் வேகமாக வருவார். அதுபோல ஏகினான் என்பது இறைவன் மிகவும் வேகமாக நம்மை ஆட்கொள்வார் என்பதே ஏகினான் என்ற சொல்லின் பொருளாகும். இதனையே வாரா காலத்தும் நிகழ்காலத்தும் ஓராங்கு வருவும் வினைச்சொற்கிளவி இறந்த காலத்து குறிப்பொடு கிளத்தல் விரைந்த பொருள் என என்மனார் புலவர். தொல்காப்பியம் சொல்லதிகாரம் வினை 44 பாட்டாலும் அறிக. எனவே இறைவன் அன்பினால் நிறைந்த மனதில் தானாகவே குடிகொள்வான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலன் ஐந்தும் காணா மணிவிளக்கே என்பது திருமந்திரம். இதன் மூலம் உள்ளம்தான் இறைவனுக்கு இடம். மனம் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அதே வடிவத்தில் விரைவாக இறைவன் வருவான். இதனை பூமேல் நடந்தான் என்பதோர் பெயர் பற்றி பிறிதொரு கடவுட்கு ஏற்றுவாரும் உளர். அப்படி சொல்லப்பட்ட கடவுளைதான் இங்கு சொல்கிறார் என்று கூறுவாரும் உள்ளனர். இறுதியாக சேர்தல் இடைவிடாது நினைத்தல் என்பதை பார்ப்போம். கடவுள் வழிபாடு என்பது உருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, மன வழிபாடு என வகைப்படுத்தப்படுமேயானால் மன வழிபாடு முறையில் மனதில் இறைவனை நினைத்தல் மட்டுமல்ல, இடைவிடாது நினைத்தல். அதனால் முழு நேரமும் இறைவன் நினைவோடு வழிபடுகிறவர் மனதில் இறைவன் விரைவாக குடிகொள்வான் என்பது பொருளாகும். இப்பொழுது குறளை படியுங்கள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். உரை குறிப்பு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் மலரின் கண்ணே சென்றவனது மாட்சிமைப்பட்ட அடிகளை சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். எல்லா உலகிற்கும் மேலாய வீட்டு உலகின்கண் அழிவின்றி வாழ்வார். குறிப்பு விளக்கம். அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின்கண் அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலில் ஏகினான் என இறந்த காலத்தில் கூறினார். என்னை வாரா காலத்தும் நிகழ்காலத்தும் ஓராங்கு வருவும் சொற்கிளவி இறந்த காலத்து குறிப்பொடு கிளத்தல் விரைந்த பொருள் என என்மனார் புலவர். தொல்காப்பியம் சொல்லதிகாரம் வினை 44 என்பது அறிக. இதனை பூமேல் நடந்தான் என்பதோர் பெயர் பற்றி பிறிதொரு கடவுட்கு ஏற்றுவாரும் உளர். சேர்தல் இடைவிடாது நினைத்தல் ஆகும்.